நார்மல் டெலிவரிக்கு ஒன் ஆஃப் த மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் ப்ரீ ரெக்விசிட்ஸ் என்ன அப்படி கேட்டிங்கன்னா கண்ட்ரோல்டு வெயிட் கெயின். உங்களோட வெயிட் வந்து கண்ட்ரோல்டாக கெயின் இருக்கணும். லேபரில் நீங்கள் மூவ் பண்ணணும், லேபரில் நீங்கள் எக்ஸசைஸ் பண்ணணும் அப்படின்னா உங்கள் ப்ரெக்னென்ட் பாடி வந்து முன்னாடியே அந்த எக்ஸசைஸ் பண்ணிருக்கணும். What is the husband's role in labor and delivery process? So husbandக்கு வந்து ஒரு மேஜர் ரோல் இருக்கும். அவங்களோட வைஃப்னு சப்போர்ட் பண்ணுறதில்ல, அவங்களுக்கு வந்து அவங்களோட வைஃப்னு நிறைய இஷ்யூஸில் சப்போர்ட் பண்ணலாம். நாமக்கல்ல திருச்செங்கோடு மெயின் ரோட் எர்ணாபுரத்துல இருக்கிற ஸ்பைரோ பிரைம் பப்ளிக் ஸ்கூல்ல +2 போர்டு எக்ஸாம்ஸோட சேர்த்து நீட் அண்ட் ஜேஇ கோச்சிங்கும் கொடுத்துட்டு இருக்காங்க. ஜுவல்லர்ஸ் சுப ஆரம்பங்களின் ஆரம்பம். Periyar Maniyamma Institute of Science and Technology, Tanjavur, AAA with specialization in electric vehicles and energy engineering. ப்ரெக்னென்ட் ஆனாலே நார்மல் டெலிவரியா இல்லை சிசேரியனான்ற பயம் காமனாகவே இருக்குது. அப்படி நார்மல் டெலிவரி ஆக எதனா டிப்ஸ் இருக்கா மேம்? ஸோ நார்மல் ஒரு ப்ரெக்னென்ட் விமன் வந்து ப்ரெக்னென்ட் ஆன உடனே அவங்களுக்கு இருக்கிற ஒரே ஒரு விஷ் என்னென்னா, எனக்கு நார்மல் டெலிவரி ஆகணும், எனக்கு நார்மல் ஆனால் ரொம்ப ஈஸியாக இருக்கும், எல்லாருக்கும் நார்மல் ஆயிடுச்சு, எல்லாருக்கும் எனக்கு தெரிஞ்சவங்களுக்கு எல்லாருக்கும் நார்மல் ஆயிடுச்சு, ஸோ எனக்கும் நார்மல் ஆகணும்னு சொல்லி நிறைய 8 out of 10 ப்ரெக்னென்ட் விமன் வந்து நார்மல் டெலிவரி தான் வேணும்னு சொல்லி கேட்பாங்க. மிச்ச 2 பேர் வந்து they may be very open minded, one of them may want a cesarean section also because of the apprehension. அந்த பெயின் எப்படி இருக்குமோ தெரியாம அந்த apprehension எதுக்குன்னு சொல்லி சில பேர் வந்து சிசேரியனுக்கு ஆப்ட் பண்றவங்களும் இருப்பாங்க. ஸோ நார்மல் டெலிவரி சான்சஸ் வந்து எப்படி நீங்க இன்க்ரீஸ் பண்ணணும் அப்படின்னா, ஸோ ஒரு பிரெக்னன்சி பீரியட் இஸ் டிவைடட் இன்டு 3 trimesters. ஃபர்ஸ்ட் ட்ரைமெஸ்டர், செகண்ட் ட்ரைமெஸ்டர் அண்ட் தேர்ட் ட்ரைமெஸ்டர். ஃபர்ஸ்ட் ட்ரைமெஸ்டர் ஃபர்ஸ்ட் 3 months ஆப்வியஸ்லி அதில் வந்து பெருசாக வெயிட் கெயின் எதுவும் இருக்காது. சில பேருக்கு நாஷியா, வாமிட்டிங் இதெல்லாம் ரொம்ப பர்சிஸ்டண்ட்டாக இருக்கும். ஸோ மோஸ்ட் ப்ரெக்னென்ட் விமன் வந்து ஃபர்ஸ்ட் 3 மாதத்தில் வெயிட் ரெடியூஸ் பண்ணுவாங்க. செகண்ட் அண்ட் தேர்ட் ட்ரைமெஸ்டரில் ஐடியலி யூ ஆர் சப்போஸ் டு கெயின் 10 kgs of weight all put together, all the months put together. So normal deliveryக்கு one of the most important prerequisites என்ன அப்படி கேட்டிங்கன்னா controlled weight gain. உங்களோட weight வந்து controlled-ஆ gain இருக்கணும், ப்ளஸ் செகண்ட் அண்ட் தேர்ட் ட்ரைமெஸ்டரில் அது டிஸ்ட்ரிபியூட் ஆகணும். ஸோ நிறைய பேர் இது ஆந்திராவில் வந்து இது ரொம்ப பாப்புலர். என்னன்னா ப்ரெக்னென்ட் விமன் வந்து ப்ரெக்னன்சியில் அவங்களோட ஹஸ்பண்ட் வெயிட்டை தாண்டணும். லெட்ஸ் சே ஷீ இஸ் அரவுண்ட் 70 kgs ப்ரீ-ப்ரெக்னன்சி, ப்ரெக்னன்சிக்கு முன்னாடி 70 kgs இருக்கிறாங்க, அவங்களோட ஹஸ்பண்ட் வந்து 85 kgs இருக்கிறாங்க அப்படின்னா there's a grandmother's tale in Andhra that the pregnant woman வந்து she is supposed to cross 85 kgs for having a healthy baby. இது ஒரு ரொம்ப காமனான, ரொம்ப இல்லாஜிக்கலான ஒரு மித் which is very very prevalent in Andhra. So இந்த மாதிரி uncontrolled weight gain is definitely not required. நாங்கள் என்ன சொல்லுவோம் அப்படின்னா, பேபி growth நல்லா இருக்கும்போது we actually do not care if the mother is gaining weight or not at all. So second and third trimesterல உங்களோட weight gain வந்து controlled-ஆ இருக்கணும், which is influenced by your nutrition and physical activity levels. So nutrition wise increase your protein intake because pregnant women வந்து ரொம்ப நிறைய பேருக்கு வந்து cravings இருக்கும், நிறைய பேர் வந்து protein intake சரியா எடுத்துக்க மாட்டாங்க. So the minute you increase your protein intake உங்களுக்கு வந்து satiety levels ஜாஸ்தியா இருக்கும் and you feel good, you feel very energetic, unlike pregnant women who do not eat enough protein. The next thing that is important for a normal delivery is being physically active. ஸோ இப்போ வந்து நான் உங்களை ஒரு ப்ரெக்னென்ட் விமனை வந்து 10 squats பண்ணுங்க, டேர்ம் இருக்கும்போது ஒரு 35 weeks தாண்டிட்டுக்கு அப்புறம் 10 squats பண்ணுங்கன்னு சொன்னால் ரொம்ப கஷ்டப்படுவாங்க, especially if they have not been physically active. Now imagine doing the squats in labor. டெலிவரியில் நீங்கள் இருக்கும்போது லேபர் பெயின் வரும்போது when you do these squats, honestly it is going to make your labor progress very quickly. So labor time na onnu solluvom, you need to get up and walk around for your labor to progress very quickly. Ellaru pain paathu odane appadiye padutte irpaanga, they restrict themselves to the bed, but that is not required. Ideally that is not a very good thing for the progress of labor.
ஸோ லேபரில் நீங்கள் மூவ் பண்ணணும், லேபரில் நீங்கள் எக்ஸசைஸ் பண்ணணும் அப்படின்னா உங்கள் ப்ரெக்னென்ட் பாடி வந்து முன்னாடியே அந்த எக்ஸசைஸ் பண்ணிருக்கணும். ஸோ யூ நீட் டு கிவ் தட் ஸ்ட்ரெச் அண்ட் தட் மொபிலிட்டி டு யோர் பாடி ஈவன் இன் யோர் செகண்ட் அண்ட் தேர்ட் ட்ரைமிஸ்டர். ஸோ யூ ஹாவ் அன் ஈஸி டெலிவரி இன் யோர் லேபர் ரூம் ஆர் இன் யோர் ஹாஸ்பிட்டல். ஸோ ஃபிசிக்கலாக ரொம்ப ஆக்டிவாக இருக்கிறதுக்கு ட்ரை பண்ணுங்க. யூ கேன் டூ brisk walking provided you do not have any comorbidities like உங்களுக்கு placenta related எந்த issue கிடையாது, baby related எந்த issue கிடையாது, diabetes or hypertension எந்த issue கிடையாது அப்படின்னா once you have a word with your gynecologist and try to remain physically more active in the pregnancy. So 30 to 40 minutes of brisk walking is extremely essential. And squats பண்ணலாம். I usually suggest my patients to do squats from 30 weeks of pregnancy. Full squats பண்ணலாம், half squats பண்ணலாம். There are different ways to do a squat. Birth ball use பண்ணலாம். So நிறைய பேருக்கு இந்த birth ball அப்படினாலே என்னன்னு தெரியாது. So birth ball is nothing but a gym ball basically. You can easily find in Decathlon. You can sit on the birth ball and do certain exercises which will also help you to move your maternal pelvis, move the pelvis and increase the chances of you having a normal delivery. Duck walk பண்ணலாம், கீழே சப்போர்ட் எடுத்துட்டு இல்லை உங்கள் பார்ட்னர்னு ஹோல்ட் பண்ணிட்டு. I usually suggest to do duck walk from 34 weeks of pregnancy, 10 steps forward, 10 steps backward, 3 times in a day. And lunges பண்ணலாம். ஸோ ஃபிசிக்கலி நிறைய ஆக்டிவிட்டீஸ் யோகா பண்ணலாம், ஆசனாஸ் பண்ணலாம், பட் ஆல்வேஸ் மேக் ஷூர் யூ ஆர் ட்ரெயின்ட் பை சம்மன் வெரி ஸ்பெஷலைஸ்ட் இன் ப்ரீநேட்டல் யோகா பிகாஸ் when you go meet someone who is not very well trained, the complications of you catching a muscle or pulling a muscle is much higher. So find a good yoga practitioner, prenatal yoga therapist, and make sure you have a good yoga routine at least 2 to 3 times in a week from around 20 to 21 weeks of pregnancy till you deliver. So remaining physically active throughout pregnancy and in your labor is extremely important, and that will contribute to a good birthing experience or a good normal delivery experience. மேம், இப்போலாம் ட்ரெண்டே வந்து ஹஸ்பண்ட் லேபர் வார்டில் ஒய்ஃப் கூட இருக்கணுன்றது தான். இதால ஒய்ஃப்க்கு டெலிவரியில் ஏதாச்சும் பெனிஃபிட் இருக்கா? See, honestly, நிறைய ஹாஸ்பிட்டல்ஸ் எதுவும் அலவ் பண்ணுறது கிடையாது ஹஸ்பண்ட்ஸ்னு லேபர் ரூமில். வெரி ஃபியூ ஹாஸ்பிட்டல்ஸ் அலவ், அண்ட் ஐ பிலீவ் அது வந்து ஒரு குட் ப்ராக்டிஸ் தான் நான் நம்புவேன். See, we for the last 1.5 years நானும் என் பார்ட்னர் ஷீதல் சத்யா, we've been running child birth education workshops. இந்த child birth education workshops-ல வந்து ஒரு pregnant women குட் பர்திங் எக்ஸ்பீரியன்ஸ்னா என்னென்ன பண்ணலாம், அவங்களோட ப்ரெக்னன்சியில் என்ன பண்ணலாம், லேபரில் என்ன பண்ணலாம், என்ன எக்ஸசைசஸ் பண்ணலாம், வாட் இஸ் த பெயின் மேனேஜ்மெண்ட் லெவல்ஸ், என்ன பண்ணால் அவங்களோட லேபர் எக்ஸ்பீரியன்ஸ் வந்து ஹாப்பியாக இருக்கும்னு சொல்லி we are conducting classes to encourage and educate pregnant couples. So அதோட அந்த கிளாஸில் one major component is what is the husband's role in labor and delivery process. So ஹஸ்பண்ட்க்கு வந்து ஒரு மேஜர் ரோல் இருக்கும் அவங்களோட வைஃப்னு சப்போர்ட் பண்ணுறதில்ல. ஸோ the whole process of labor கொஞ்சம் ஓவர்வெல்மிங்காக தான் இருக்கும். It's not as simple as it is described, or it's not that difficult as well. So if the husband is properly educated, அவங்களுக்கு வந்து அவங்களோட வைஃப்னு நிறைய இஷ்யூஸில் சப்போர்ட் பண்ணலாம், மசாஜஸ் கொடுக்கலாம், சேர்ந்து எக்ஸசைசஸ் பண்ணலாம். Sometimes the wife may not be able to decide for herself, and அந்த டைமில் வந்து the husband can be an advocate of the wife's wishes and ஒரு birth plan document பண்ணலாம். So there are so many ways a husband can be supportive in labor room, but it's not always the husbands for some women, because some women வந்து they are not very comfortable having the husbands around. So அவங்களுக்கு it can be someone else, the birth partner வந்து it can be someone else, mother-ஆ இருக்கலாம், sister-ஆ இருக்கலாம், friend-ஆ இருக்கலாம். I always encourage to choose one birth partner. It can be the husband or it can be anyone of the pregnant mother's choice, and the birth partner plays a major role in emotionally and physically supporting the mother while she is going through the most painful part of her life. We've also seen some husbands, freak out on the labor room, the blood எல்லாம் பார்த்து பக்கத்தில் இருக்கிற லேபர் ரூமில் யாராவது கத்துவாங்க. So we've also seen husbands freak out. So உங்களுக்கு வந்து if you are someone who do not or cannot tolerate blood or so much of mess around, I would suggest you to stay away, because we want to give our complete attention to the mother at that time. We don't want to have a husband who has fallen off or who has lost consciousness because there's blood all around or the wife is in pain. So
choose the kind of a person that you are, and my suggestion to the pregnant mothers going through labor is going to be choose your birth partner wisely. நாமக்கல்ல திருச்செங்கோடு மெயின் ரோட் எர்ணாபுரத்துல இருக்கிற ஸ்பைரோ பிரைம் பப்ளிக் ஸ்கூல்ல +2 போர்டு எக்ஸாம்ஸோட சேர்த்து நீட் அண்ட் ஜேஇ கோச்சிங்கும் கொடுத்துட்டு இருக்காங்க. பாட்டி ஜுவல்லர்ஸ் சுபாரம்பங்களின் ஆரம்பம். Periyar Maniamma Institute of Science and Technology, Tanjavur. AAA with specialization in electric vehicles and energy engineering.